ஹலோ எவ்ரிவன், ஸ்வட் vlogs வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதலே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் விஸ்வமடு, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற விஸ்வமடுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்னு சொல்லி அநேகமான ஆட்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும். சதுரங்க வகுப்புகளை நாங்கள் விஸ்வமடுவில் கடந்த 4 மாதமாக நடாத்தியிருந்தாங்க. இன்றைக்கு பிள்ளைகளை இவல்யூவேஷன் செய்கிறதுக்காக வேண்டி அவைகளுக்கு இடையில் ஒரு இன்டர்னல் காம்படிஷனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இதை யார் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, திறன் விருத்தி நிலையம் என்ன, அவங்களுக்கு யார் யார் ஃபண்டிங் செய்கிறாங்க, இங்கே வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, முற்றுமுழுதாகவே இந்த நிலையத்தில் சகல பயிற்சி நெறிகளும் இலவசமாக வழங்கப்படுது மாணவர்களுக்கு. அப்போ அந்த இலவசமான சேவைகளை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் இருக்குது. வாங்க, விஸ்வமடு மற்றும் விஸ்வமடுவை சார்ந்த பிரதேசங்களில் இருக்கிற மாணவர்கள் என்னென்று அதில் நீங்கள் பயன்பெற முடியும் என்று சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பூரணமாக அனுசரணை வழங்குகிறார்கள் தொடர்பான விவரங்களையும், இந்த போட்டியில் வெற்றி பெற்றார்கள் விவரத்தையும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணுறோம். தொடர்ச்சியாக வீடியோவில் இன்னும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஓகே, இதுபோல் உங்களோட இடங்கள்லேயும் நாங்கள் எங்களோட சதுரங்க வகுப்புகள் மற்றும் சதுரங்க போட்டிகளை நடத்தணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களேன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட தொடர்புகளும் எங்களோட தொடர்பு இலக்கத்தை நான் இதிலே தந்திருக்கிறேன். வாங்க, இந்த திறன் விருத்தி நிலையம் தொடர்பான விவரங்களை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நூலகம் அமைச்சிருக்கிறாங்க, மாணவர்களுக்கு ஃப்ரீயான புக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு தளபாட வசதிகள், கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஸ்மார்ட் ரூம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாஸஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான அடுத்த கட்ட பயிற்சி நிலைய வகுப்புகள், அதாவது தையல் போன்ற ஆரி ஒர்க்ஸ், அதெல்லாம் இலவசமாக பயிற்சி நெறிகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய A-level எக்ஸாம் எழுதிட்டு போட்டிருக்கிற பொம்பளை பிள்ளைகள் பயிற்சி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சதுரங்க வகுப்புகள் நடத்துகிறதுக்கு எங்களுக்கு கடைசியாக 4 மாதமாக உதவி செஞ்சு இப்போ திருப்பி தொடர்ச்சியாக அதை செய்கிறதுக்காக வேண்டி ஃபண்ட் பண்ணுறாங்க. இதுக்குரிய ஃபுல் ஃபண்டிங் செய்யுமே யார் தாராங்கன்னு சொல்லி சொன்னால் சைல்ட் ஃபர்ஸ்ட் UK என்ற நிறுவனம் தான் இந்த ஃபுல் ஃபண்டிங் செய்யும் தந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பூரணமாக இங்கே இருந்து அதை வழிநடத்தி செய்து கொண்டிருக்கிற நிறுவனம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CFCDன்னு சொல்கிறாங்க, சென்டர் ஃபார் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது சிறுவர்களுக்கான அபிவிருத்தி நிலையம் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான நிறுவனங்களோடு சேர்ந்து விஸ்வமடு பிரதேசத்தில் இருக்கிற விஸ்வமடு மத்திய சனசமூக நிலையத்தின் வளாகத்தில் தான் இந்த கட்டடங்கள் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த 3 முக்கியமான சேவை நோக்குடைய நிறுவனங்கள் இணைந்து தான் இந்த மாணவர்களுக்கான இந்த அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த போட்டியை ஒரு அமரத்துவம் அடைந்த அப்பையா ஸ்ரீதரன் அவர்கள் என்ற பேர் தான் இந்த போட்டி நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாங்கள் மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வுகள் நடைபெற்றது. அதுலேயும் குறிப்பாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்று சொல்லி சொன்னால், இந்த போட்டியில் ஒழுங்கான வரவை பின்பற்றின மாணவருக்கும் இந்த போட்டியில் பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனக்கும் அதில் ஒரு உரை வழங்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சமயத்தில் நான் பெற்றோர்கிட்ட வேண்டிக் கொண்ட விஷயம் ஒன்று தான், மாணவர்களை கல்வி மட்டும் இல்லாமல் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துறதால அவர்களால் நிச்சயமாக அவர்களுடைய கல்வியிலேயும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை விதைக்கும் எல்லா பெற்றார்கிட்டையும் நான் கேட்டுக்கொண்டேன். ஆகவே இவ்வாறான போட்டிகள், இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு விதமான கலைகள், விளையாட்டுக்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் திட்டங்களில் மாணவர்கள் உட்படுத்துறதால மாணவர்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு விற்பனர்களாக வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பெற்றோர்களே, உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கின்ற விடயம், நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இவ்வாறான விடயங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லியும், நிதி வழங்குகின்ற நிதி அனுசரணையாளர்களும் கல்வி மட்டுமல்லாது கல்வி சவிந்த ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுடைய அனுசரணைகளை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு, அடுத்ததாக நீங்கள் பரிசளிப்பு நிகழ்விலே நடைபெற்ற ஒரு சில காணொளிகளை பார்த்து மகிழுங்கள். அதனைத் தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த SDC நிறுவனம் தொடர்பான மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். அதனூடாக நீங்கள் இங்கே பயிற்சி நெறிகளை ஃபாலோ பண்ண முடியும்.
இப்போ நான் உங்களுக்கு இந்த திறன் விருத்தி நிலையம் எங்கே இருக்குது அதன் தொடர்பு இலக்கம் அங்கே என்னென்ன மாதிரி கோர்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்ன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். திறன் விருத்தி நிலையம் பரந்தலேருந்து வரையக்குள்ள விஸ்வமடுவில் வந்து விஸ்வமடு சந்தியில் பெட்ரோல் செட்டுக்கு வலது பக்கமாக திரும்பியக்குள்ள முதலாவதாக இருக்கிற லேண்ட்லேயே வந்து இதுதான் இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் சொன்ன மாதிரிக்கு தையல் வகுப்புகள், ஆரி ஒர்க் வகுப்புகள் மற்றும் ப்ளம்பிங், வயரிங் போன்ற வகுப்புகள், அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வகுப்புகள், சதுரங்க வகுப்புகள் மற்றும் மாணவர்களுக்கான பாட வகுப்புகளும் நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லை இலவச நூலக சேவை வழங்கப்படுகின்றது. கம்ப்யூட்டர் கிளாஸஸ், இங்கிலீஷ் கோர்சஸ் ஆகியன நடைபெறுகின்றது. ஆகவே முற்றிலும் இலவசமான பயிற்சி நிலைகள் அங்கே வழங்கப்படுவதுடன் நீங்கள் அங்கே சென்று உங்களுக்கான பயிற்சி நிலைகளை தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது போன்ற வீடியோஸை வந்து நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.